காய்ஸ், இந்த டெல்லி ப்ரோட்டஸ்ட்ல இன்னைக்கு போலீஸ் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களும் ஒண்ணு. அதாவது இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க வந்து, அதாவது சர்தார் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா லீகலாவே வந்து இந்த மாதிரி வால், பெரிய வால், இந்த மாதிரி ஈட்டிகளை வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் அக்ரெசிவ் பர்சன் சொல்றாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, நேத்து வந்து போலீஸ் அட்டாக் பண்ணும்போது இவங்க வந்து அதாவது ஹரியானா மற்றும் பஞ்சாப் பார்டர்ல வந்து இவங்களை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அதை தாண்டியும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து உள்ள இறங்கிட்டாங்க. இதனால என்னன்னா, நேற்று போலீஸ் அட்டாக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்ரெசிவா வந்து திருப்பி போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே பயந்துகிட்டு போலீஸ் வந்து இப்போ டோட்டலா வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. பட் ஆனா இங்க நிறைய நேஷனல் மீடியாஸ் வந்து நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பஞ்சாபை சேர்ந்த இந்த சர்தார் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்க. அண்ட் லீகலாகவே இவங்க இந்தியா முழுக்க எங்கேனாலும் ஃப்ளைட்லேருந்து எங்கே வேணாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வாள் ஆயுதத்தை வந்து கொண்டு போக முடியுமா? ரியல் ட்ரூத் என்னன்னா, உண்மையாலுமே டெல்லியில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கவர்மெண்ட். போலீஸோட அண்ட் சிஆர்பிஎஃபோட ஃபோர்ஸையும் வந்து பார்த்துக்காங்க. இந்தாண்ட வந்து காக்ரோச்சோட க்ரௌடையும் பார்த்துக்காங்க. அந்த ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கன்னியூ ஆகுது.